சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை சபாநாயகருடன் சி விஜயபாஸ்கர் தற்பொழுது சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அளித்த மனுக்களை வாபஸ் பெற வந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகருடன் சி விஜயபாஸ்கர் தற்போது சந்தித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களை வாபஸ் பெறுவதற்காக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகாக அதிமுகவை பொறுத்தவரையில் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தன. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், அதே போன்று சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணியும் என 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே 2 அணிகளை சார்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக தங்கள் அணியை சார்பான சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்ய வேண்டும், கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் 2 அணிகளாக செயல்பட்டு வந்தவர்கள் ஒரே அணியாக இணைவது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எஸ்.பி. வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் தற்போது சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சி விஜயபாஸ்கர் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து அந்த கடிதத்தை திரும்ப பெற இருப்பதாக, வாபஸ் பெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு சி விஜயபாஸ்கர் வருகை தந்திருக்கிறார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக எதற்காக அவர் வருகை தந்தார், என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, மனு திரும்ப பெறப்பட்டிருக்கிறதா, அதன் மீது சபாநாயகர் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார் உள்ளிட்டவை தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. நந்தினி, தற்பொழுது சி விஜயபாஸ்கர் அவர்கள் சபாநாயகரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் இபிஎஸ்க்கு எதிராக அளித்த மனுக்களை வாபஸ் பெற வந்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஒருவேளை அந்த மனுக்களை வாபஸ் பெற்ற கையோடு எடப்பாடி பழனிசாமியை சி விஜயபாஸ்கர் நேரில் சென்று சந்திக்க ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இணையத்தில் ஆதரவு சட்ட உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பொழுதும் மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோர் மட்டும் தற்போது வரை செல்லாமல் இருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது அந்த கடிதத்தை வாபஸ் பெறுவதற்காக சி விஜயபாஸ்கர் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பிறகாக பழனிசாமியை நேரடியாக சென்று சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த கடிதத்தில் அவர் என்ன கொடுத்திருக்கிறார், சபாநாயகரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னென்ன என்பது குறித்து தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பு என்பது. இதன் தொடர்ச்சியாக மிகவும் தனியாக சபாநாயகரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. அதிமுகவில் தொடர்ச்சியாக உட்கட்சி பூசல் என்பது தீவிரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே தற்போது சி விஜயபாஸ்கரும் சபாநாயகரை சந்திக்க தற்போது வருகை தந்திருக்கிறார். அவர் என்ன மாதிரியான விஷயத்தை சபாநாயகரிடம் வலியுறுத்தி வருகிறார் என்பது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இருந்த போதிலும் சுமார் 15 நிமிடங்களாக இந்த சந்திப்பு என்பது நீடித்து வருகிறது. அப்போது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை வாபஸ் பெறுவதற்காகவே அவர் வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். நந்தினி, ஒரு புறம் அதிருப்தி எம்எல்ஏவான எஸ்.பி. வேலுமணி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க சென்றிருக்கிறார். இன்னொரு புறம் அதிருப்தி எம்எல்ஏவான சி விஜயபாஸ்கர் சபாநாயகரை சென்று சந்திக்க வந்திருக்கிறார். சி விஜயபாஸ்கருடைய நிலைப்பாடு என்ன? அவர் அந்த பக்கமும் போல இந்த பக்கமும் போலயே அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? சி விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர் இதன் பிறகாக எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று சந்திப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இபிஎஸ் தரப்பிற்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம், அந்த மனுக்களை தாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என தெரிவிப்பதற்காக அவர் வந்திருப்பதாக தான் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் சபாநாயகருடனான சந்திப்பிற்கு பிறகு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து
தெரிய வரும். இதில் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் எஸ்பி வேலுமணி தரப்பிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எஸ்பி வேலுமணி தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், தாராபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதுவே அதிமுகவில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தொகுதி காலியானதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் சேர்த்து அந்த தொகுதிக்கு நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் தீவிரமாக இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருந்த நிலையில் அதிமுகவில் அந்த இரு அணிகளும் இணைந்து செயல்பட தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதிலும் சுமூக முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதன் காரணமாகவே விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் தற்போது இபிஎஸ் அணிக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுக்களை வாபஸ் பெறுவதற்காக சபாநாயகரை சந்தித்திருக்கிறார். இதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று சந்திக்க வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, சி.வி. சண்முகம் தற்பொழுது எங்கு இருக்கிறார் என்ற தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கு? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? அவர் யாரை சென்று சந்திக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு? நிச்சயமாக சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் அவரும் சற்று நேரத்தில் சபாநாயகரை நேரில் வந்து சந்திக்க இருப்பதாகவே தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இங்கு சபாநாயகர் அறையிலும் அதற்கான நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சி.வி. சண்முகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. இருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அவரும் சபாநாயகரை நேரில் வந்து சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான நேரம் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் தான் சபாநாயகர் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சி.வி. சண்முகம் வரக்கூடிய பட்சத்தில் அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்து வரக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சி.வி. சண்முகமும் சபாநாயகரை சந்திக்க வருகை தர இருக்கிறார். அதன் பிறகாக பார்த்தோம் என்றால் இபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரை சந்தித்து ஒரே அணியாக செயல்படுவது தொடர்பான கடிதம் என்பதும் வழங்க இருக்கிறார்கள். எனவே தற்போது விஜயபாஸ்கர் முதற்கட்டமாக வருகை தந்திருக்கிறார். இதன் பிறகாக சி.வி. சண்முகம் தனியாக வருகை தர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகாக இபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமாக வருகை தந்து அவர்கள் தாங்கள் ஒரே அணியாக செயல்படுகிறோம், இவரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், கொரோனாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளிட்டவற்றின் தொடர்பான மனுக்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்பது கொண்டு வர வேண்டும். சபாநாயகரை பொறுத்தவரையில் அனைத்து மனுக்களும் ஆய்வில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பேன் எனவும் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்திக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்த கட்டமாக இபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுவதுமாக ஒன்றிணைந்து வந்து சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான நிலவரங்களுக்கு நன்றி நந்தினி.